ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபின்வெஸ்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா லாங் டர்ம் ஹோல்டிங் கோசரம் தான் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சின்னு சொல்லி பார்த்துடலாம் முதல்ல. ஸோ ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஹெச்டிஎஃப்சியில் இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் மேனேஜ் பண்ணுற கம்பெனி தான் வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. ஸோ தெரியாதவங்களுக்கோசரம் சொல்லிடுறேன். இது screener.inன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ முதல்ல வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியில் என்ன பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த வீடியோவில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சின்றது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இதோட மார்க்கெட் கேப்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 38,896 கோடியாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனிக்கிட்ட வந்து கடன் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கடன் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 27.3 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட பியர்ஸ் பி ரேஷியோ ஒன்றும் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னாக்கா பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 35 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட வந்து சீப்பான பி ரேஷியோலாம் இருக்குது. ஸோ நாம் ஏன் இந்த கம்பெனியை வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த இதில் பார்த்துடலாம். ஸோ ஒரு ஸ்டாக்கை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்து இதோட மார்க்கெட் கேப்பை பார்த்துட்டோம். ஸோ இவங்ககிட்ட எந்த விதமான கடனும் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட பி ரேஷியோ பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட வந்துட்டு ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். மார்ச் 2020 எங்களோட சேல்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 476 கோடியாக இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023 மார்ச்சோட குவார்ட்டர் ரிசல்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 541 கோடியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவலாக இவங்களோட சேல்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரோத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய க்ரோத் வந்து இந்த கம்பெனியில் வரல. இன்னும் இதுக்கு ஏன் வரலன்ற ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியில் வந்து சேலில் வந்துட்டு ரொம்ப பெரிய க்ரோத் வராததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கோவிடில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து இருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பைசா போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஆஃபீஸ் போய்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ரீசன்ட் டைம்ஸில். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சின்றது ஒரு ஸ்டாண்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. ஸோ இதில் அடுத்து வரப்போகிற காலகட்டங்களில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை மனசில் வச்சு தான் நம்ம வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே சமயம் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி அதுவும் பார்த்துடலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ கோவிட்லேயும் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பாதிக்கப்படலை. ஸோ கோவிட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து எதுவும் பாதிக்கப்படலை, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பிஃபோர் கோவிட் பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறதா இருந்தாக்கா லோக்கலில் இருக்கிற ஆஃபீஸ்லேயோ அல்லது வந்துட்டு ஏதோ ஒரு ஏஜென்ட் மூலிமா தான் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் டிமேட் மூலிமாவே வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைனில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸோட சேலரியும் உங்களுக்கு மிச்சமாகுது. ஸோ அது போக புது ஆஃபீஸஸ் ஓப்பன் பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து மொத்தமாக கட் டவுன் ஆகுது. பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் யாருக்கிட்டையாவது டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்தாக்கா ஸோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கை யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஃபியூச்சர்லேயும் வந்து வரப்போகிற எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு லாங் டேர்ம் கோர்ஸ்க்கு செலக்ட் பண்ணி ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால தான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ சைஸில் இருந்து 5 to 7% இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த அனலைஸ் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.